வெல்கம் பேக் டு தி சேனல். ஆக்சுவலி எல்லாருமே ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. அதாவது படத்தில் இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. படத்தில் சம்பவம் இல்லை, சம்பவத்தில் தான் படமே இருக்குது அப்படின்றது கிளியராக புரியுதுங்க. ஏன்னா ட்ரைலரை பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து உள்ள செதுக்கியிருக்காப்புல, அதாவது சொருவி இருக்காப்புல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த மங்காத்த படம், தலையோட எந்தெந்த படம்லாம் ஹிட் படம், அதில் இருக்க ஹிட் டயலாக் ஆகட்டும், அந்த சீன் ஆகட்டும், எல்லாத்தையுமே இந்த ட்ரைலர்லேயே காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்றத அவர் சொல்லி தான் செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு ஃபேன் பாயை எந்தெந்த படத்தில் எந்தெந்த சீன் எல்லாம் ரசிச்சாரோ மொத்தமா சேர்த்து கொடுக்குற படம் தான் குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா திருச்சா ஒரு டைலாக் சொல்றாங்க பாருங்க, எங்க அப்பாவை வந்து கார்ல தள்ளி விட்டவன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ கொடூரமானவன் அப்படின்றத அங்கே ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட அந்த ஒரு கேரக்டர், அந்த இதில் மங்காத்தா படத்தில் அவர் நடிச்சிருப்பார்ல, ஸோ அந்த கேரக்டரை ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான், ஒரு டைலாக் தான் அதில் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபேன் பாய் சம்பவத்துக்கோசம் அதை கொடுக்கணுன்றதுக்காகவே எல்லா படத்தில் எது பெஸ்ட் சீன் இருக்கோ அது எல்லாமே படத்தில் இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி விட்ட சாங் ஆகட்டும், ஸோ இந்த ட்ரைலர் ஆகட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா இந்த படம் எதுக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில உட்காந்து டிவில உட்காந்து பார்த்தா அந்த ஒரு வைப் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஆக்சுவலி இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தோணுச்சு, என்னடா அஜித் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல கெட்டப் இருக்குல்ல, அந்த யங் கெட்டப் இருக்குல்ல, தீனா கெட்டப், சீரியஸா சொல்றேன் பயங்கரமா இருந்தது. நான் என்ன நினைச்சேன், ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிட்டு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. கண்டிப்பா சொல்றேன், கொஞ்சம் சீக்வன்ஸ் அதுல நிறைய இருக்கும் அப்படின்றதுல கிளியரா எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கதை எப்படி தெரியுமா, கதையே ஒரு ஃபிளாஷ்பேக் தான். ஃபிளாஷ்பேக்ல நிறைய போகுது அப்படின்னு, லேயர் பை லேயரா போகுது அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா பில்லா கெட்டப்ல கண்டிப்பா ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த தீனா கெட்டப்ல ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்ற போது கண்டிப்பா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளாஷ்பேக் இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா வில்லனுக்கும் தான் சண்டை, இதுல ஹீரோவே இல்ல இந்த படத்துல, ஹீரோன்றது இல்ல. ஏன்னா அஜித் ஒரு வில்லன், அதே மாதிரி இங்க அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லன். ஸோ வில்லன்ல யாரு பெரிய வில்லன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல, கடைசியில் இந்த பேட் பாய்னு முடிகிறாருல, அதே மாதிரி தான் உண்மையிலே யாரு இங்க ரொம்ப பெரிய பேட் பாய் அப்படின்றத காமிக்க போறாங்க. ஏன்னா ஹைப்னு சொல்லுவாங்கல்ல, ஹைப்போட உச்சத்துல இருக்கு இந்த படத்துக்கு இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி வேற எந்த படத்துக்குமே இல்ல. இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் வந்து ஓபன் பண்ணாங்கல்ல, ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷோ எந்த தியேட்டர்லயுமே ஓடல. ஆப்வியஸா அஜித் படம் விஜய் படம்னால ஃபர்ஸ்ட் ஷோ ஓட மாட்டாங்க, பிளாக்ல வித்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஷோக்கே பாத்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கல, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா வந்து டிக்கெட் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து விடாத ஒரு பெரிய ஸ்கேம். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தப்பு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து இந்த மாதிரி டிக்கெட் விற்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஷோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல விடக்கூடாது, ஆஃப்லைன்ல ஒரு டிக்கெட் 500 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லி விற்க சொல்றாங்களாம். என்ன சார் நியாயம், இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எப்படி? அதாவது இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் இல்லை, எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம், இந்த மாதிரி பெரிய ஆளுங்களோட படத்தை வந்து எவன்லாம் எடுக்கிறானோ எல்லாருமே என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து டிக்கெட் விடாம அந்த டிக்கெட்டை இந்த மாதிரி வந்து ஆஃப்லைன்ல 500 ரூபாய்க்கு விற்க சொல்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ் பண்ற தப்பு மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து இப்படி வந்து பிச் பண்றாங்கல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஓட்டலனா கூட பரவாயில்ல, டிக்கெட்டே அவனும் வாங்காம நீ வந்து படமே ஃபர்ஸ்ட் ஷோ ஓட்டலனா கூட பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு டிக்கெட் 500 ரூபாய்க்கு கீழே விற்க கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காங்க. எனிவேஸ் அது ஒரு பெரிய டாபிக், அதை வந்து நம்ம அப்புறம் பேசுவோம். எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குல்ல, டிக்கெட்ல ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட படம் வரும்போது ஸ்கேம் ஒன்று போது, அப்புறம் பேசுவோம். இந்த ட்ரைலருக்கு முதல்ல வருவோம். இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளியரா தெரியுது, ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை கண்டிப்பா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றது கிளியரா எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இன்னொருத்தர் ஒரு ஓஜி சம்பவத்தை பயங்கரமா பண்ணிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ஜிவி பிரகாஷ் தான். ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா செதுக்கிருக்காரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எப்படி ஒரு டைரக்டர் வந்து ஒவ்வொரு சீனையும் பார்த்து எடுப்பாரோ அதே மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனையும் பார்த்து மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியுது. வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூலயுமே சொல்லிட்டு இருக்காரு, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு பயங்கரமான ஏகே ஃபேன், ஏகேவோட தீவிரமான வெறியன். ஸோ அவருக்கு வந்து நான் ஒரு மியூசிக் போனேன்னா என்னோட மியூசிக், இந்த படத்துக்கு நான் போட போற மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட ஹிட் லிஸ்ட் இருக்குல்ல சாங்ஸ், ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா போய் சேர்ந்துரும். ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து நான் அதுல போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி தாங்க இருக்கு. இன்டர்வியூல ஒன்று சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த அளவுக்கு இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரிலாம் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதை விட கொஞ்சம் ஹையா தான் இருக்கு, அதிகமாக தான் கொடுத்துட்டு இருக்காரு. மியூசிக்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டதுல இருந்து சரி இப்போ வரைக்கும் சரி, ட்ரைலரை பார்க்கும்போதும் எந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் சரி மியூசிக்லயும் சரி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயும் ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ண வைக்கல. சூப்பரா போட்டிருக்காரு மியூசிக் அப்படின்றது கிளியரா தெரியுது. இந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா ஜிகுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். இந்த படம் மட்டும் இல்லைங்க, மார்க் ஆண்டனி படம் இருக்குல்ல, ஸோ அந்த படத்துல இதே மாதிரி தான் பயங்கரமான லைட் ஒர்க் வந்து ஜிகுன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் என்ன சொல்றாரு, இன்டென்ஷனலா வேணும்னே தான் அதை பண்ணேன், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கணும், ரொம்ப ஜிகுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்ட் டைரக்டர் கிட்ட சொல்லி செஞ்சிருக்காரு. அவர் ஆர்ட் டைரக்டர் சொல்றாரு, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவர் வந்து கேட்டாரு, இந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாவே லைட் வந்து பயங்கர எவ்வளவு லைட் போட முடியுமோ போடுங்க அப்படின்ற மாதிரி வேணும்னு வாண்டடா கேட்டாருங்க அவர் அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இந்த படம் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கணும், வைபா இருக்கணும். டைலாக பார்க்கும்போதே
தெரியும் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைலாக் இருக்கும். அஜித் பேசுகிற டைலாக் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப வைப் மெட்டீரியலாக இருக்கும். தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துட்டு வர மாதிரி இல்லை, ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் எந்திரிச்சு தொண்டைக்கிளியே கத்த போகிறானுங்க அப்படின்றது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு தலை ஃபேனாக ஃபஸ்ட் ஷோலாம் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக போயிடுங்க. ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம்னா கண்டிப்பாக இந்த படம். ஏன்னா எஃப்டிஎஃப்எஸ் போய் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா விதமான இன்புட்டுமே இதில் இருக்குது. சாங்கு பயங்கரமாக இருக்குது, மேக்கிங் செமையாக இருக்குது. அதே மாதிரி அஜித் அவரோட கெட்டப் லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது. அப்படின்னும் போது ஒரு எஃப்டிஎஃப்எஸ்க்கு இதை விட வேறு என்ன வேணும்? அதனால தான் சொல்கிறேன், ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக கதை மட்டும் அப்படியே லைட்டாக மேக்கப் பண்ணி கொஞ்சம் வந்து உருட்டி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரைலரை பார்க்கும்போது பயங்கர மாசாக இருக்குது, கிளாஸாக இருக்குது. கடைசியில் சிம்ரன் வேற உள்ள வராங்க, என்னையா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போய் தான் விடுறாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கதையை தான் சொல்லியிருக்காங்க. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கோசம் வராரு, அதாவது பொன்னாடி கோசம் இதை விட்டேன், எனக்கோசம் தம்ம விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுலாம் சொல்லி நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லனிசம் ரவுடிசத்தை விட்டது காரணம் என் புள்ள தான். ஸோ இப்போ என் பிள்ளைக்காக திருப்பி நான் அந்த ரவுடிசத்தை கையில் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் வந்து கதை இதான் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை மட்டுமே வச்சு ஒரு 2.5 ஹவர் ஓட்டுவாங்களான்னு கேட்டால் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஏன்னா மார்க் ஆண்டனிலி இதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான கதை. ஆனால் சிம்பிளான கதையாக இருந்தாலும் அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக பண்ணி செம்ம ஹிட்டு கொடுத்துருப்பாப்புல. எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இதுல ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுங்க. படத்தோட ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா 9/1 வந்து விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட டிலே ஆயிடுச்சு. ஸோ டிலே ஆனது அந்த 15 நிமிஷம் இருக்குல்ல, அந்த 15 நிமிஷத்துல டைரக்டர், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், இவங்க சுரேஷ் சந்திரா சார், இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா வச்சு கிளி ட்விட்டர்ல கிளிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பெரிய போர்க்களமாவே ஆயிடுச்சு. எங்கடா ட்ரைலர் அப்படின்னு அவ்வளோ மீம்ஸ் தெரிக்குது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெறியில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஏன்னா இவங்க யார்கிட்ட ஜோசியை பார்க்குறாங்கன்னு தெரியல. கரெக்டாக டைமிங் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 9/1 அப்போ தான் ட்ரைலர் விடுவோம், 7/3 அப்போ தான் நாங்கள் டீசர் விடுவோம், அதே மாதிரி 8/5 அப்போ தான் நாங்கள் டிக்கெட் புக்கிங் விடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த டைமிங்லாம் பார்க்கும்போது இந்த ஜோசியக்கார யாரா கண்ணில் காமிங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சீரியஸ்லி இந்த ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 3 தடவை கிட்ட லூப்பில் திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்காக இந்த ட்ரைலரை கட் பண்ணாங்க அப்படின்றது இல்லை, ஓகேங்களா. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ட்ரைலரே ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் ஒரு ட்ரைலர் கட்டே இருக்குது. ஸோ அந்த சாங் ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலரை கட் பண்ணி கடைசியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல ஒரு மாசான டைலாக்ஸை வச்சு கடைசியில் ஃபினிஷ் பண்ணுறது பார்க்கும்போது இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் கதையை சொல்லணும், இதுதான் படத்தோட கதையாக இருக்கும் அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்காக இந்த ட்ரைலர் எடுக்கல. இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ஓகே ஒரு சின்ன மூவிலேருந்து ஒரு கிளிப்பை கொடுக்குறோம், அதை வச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டு அடுத்து ஒரு 5 நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதை வச்சு ஓட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி அஜித் ஃபேன்ஸுக்குலாம் தூக்கி கொடுத்தா மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. இது எல்லாத்தையும் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு இருக்க ஹைப்பு, இந்த ட்ரைலருக்கு இருக்க ரெஸ்பான்ஸ், பாட்டுக்கு இருக்க ரெஸ்பான்ஸ், செகண்ட் சிங்கிளுக்கு இருக்க ரெஸ்பான்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுதுங்க. படம் மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட். அதாவது கதை மட்டும் நல்லா இருந்தது, இந்த படம் வந்து பயங்கரமான ஹிட் அடிக்கும் அப்படின்றது எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை. ஏன்னா அஜித் படம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட்டான படம், எல்லா படமும் அதாவது கலெக்ஷன் வந்துடும். இதில் பயங்கரமான ஹிட்டான படம் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுல. ஸோ அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதான் எனக்கு என்னமோ தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு அஜித் ஃபேனா நானும் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோ போனா கம்பல்சரி வந்து ரிவ்யூ போடுவேன். அந்த ரிவ்யூல கதை சொல்ல மாட்டேன், பைப்டாம வந்து ரிவ்யூ பாருங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.